ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பு, அவர் துதி எப்போது என் வாயில் இருக்குன்னு சொல்லி. அப்போ எக்காலத்திலும்னா எல்லா காலத்திலும் நான் அவரை துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் அவர் என்று அவர் சொல்லுகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலேயும் நாம் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் செய்யணும். ஆண்டவரை நல்லா துதிக்கணும், நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் செய்யணும். அப்படி செய்வது தான் தேவனுடைய சித்தமாய், நம் ஒவ்வொருவரை குறித்து தேவனுடைய சித்தமாய் விருப்பமாய் இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி நாம் எல்லா காலத்திலோ எல்லாவற்றிலோ ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற பொழுது, துதிக்கிற பொழுது கர்த்தர் நம் மூலம் மகிமைப்படுவார், நம்மை படிப்படியாய் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அல்லேலூயா. தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. இதை கேட்குற மக்கள் ஆண்டவரை யார் யார் எந்தெந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவரே உம்மை துதிக்கட்டும், உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும், உமக்கு நன்றி சொல்லட்டும். அப்படிப்பட்ட கிருபையை, இருதயத்தை தார். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.